அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீராம நவமி. பூஜை செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த நாமத்தை சொன்னாலே போதும், ராமர் நம் மனதில் குடிகொள்வார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹனுமன் சொல்கின்ற இந்த பாடல் தான். இந்த ஒரு வரி நம்ம சொன்னாலே போதும், ராமருடைய அனுகிரகம் கிடைத்து நமக்கு இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் விலகி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பங்கள் மட்டுமே எப்போதுமே நிலைத்து இருக்கும். மனதில் கடவுள் குடிகொள்வார். ஒரு அற்புதமான இந்த ஒரு வரி மந்திரம் சொன்னாலே போதும். இப்போ நீங்கள் பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ராமருடைய படத்திற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து துளசியால் அலங்காரம் செய்துட்டு சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ நெய்வேத்தியம் வைத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த நாமத்தை நீங்கள் 108 முறை எழுதுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம சொல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வரி பாடல் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இந்த ஒரு வரி பாடல் மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இதை மட்டும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க போதும். ராமருடைய தீவிர பக்தரான ஹனுமன் இந்த பாடலை தான் அடிக்கடி பாடிக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு கதையில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். அடுத்த ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகமும் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஸ்லோகம் சொல்வதனால நம்ம தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியாகும். நமக்கு ஏதாவது ஒரு காரிய தடைகள் இருக்கின்றது, நீங்கள் ஏதாவது செய்யணும் விருப்பப்படுறீங்க, அதில் தடைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லோகம் சொன்னால் போதும். அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது நீங்கள் சரியாக உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லோகம் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஒருவரையும் மற்றும் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். ராமருடைய காயத்ரி மந்திரம் இருக்கின்றது, அதை நீங்கள் சொன்னால் கூட போதும். நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராமருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய நாமத்தை தான் நம்ம அதிகமாக நம்ம சொல்லணும். அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீராம நாமம் சொன்னால் போதும். ஏன்னா ராமர் பிறப்பதற்கு முன்னாடி இந்த நாமங்கள் வந்துருச்சு அப்படின்னு கதைகளை நிறைய நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ராம நாமங்களை பற்றி நிறைய அதிசய கதைகள் நிறைய இருக்கின்றது. நம்மளால் முடிந்த அளவுக்கு ராம நாமத்தை மட்டும் நம்ம சொன்னாலே போதும், அவருடைய ஆசையும் அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். சீதாராமனோட அருளும் நமக்கு கிடைக்கும், அதாவது சீதா தேவியோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், ஹனுமனோட அருளும் கிடைக்கும். எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு கதையில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே இந்த நாமத்தை சொன்னாலே போதும், நமக்கு கட்டாயமாக ராமருடைய அருள் பெற்று நம்ம வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தர்மத்திற்கு வழிவகுக்கும், அதர்மம் தோற்கும், தர்மம் ஜெயிக்கும். ராமர் நாமத்தை அடிக்கடி நம்ம சொல்லும்போது, அதாவது உங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா நியாயம் இருந்தாலும் சில தப்புகள் உங்கள் மேலே வரும் பார்த்தீங்களா, அப்போதெல்லாம் நீங்கள் ராமர் நாமத்தை சொன்னீங்க அப்படின்னா துன்பங்கள்லாம் விலகி உங்கள் பக்கம் நியாயம் தர்மம்லாம் ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள், இந்த நாமத்தை வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.